ஹாய்! இன்னொரு லாங் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்துட்டேன். இது சண்டே மார்னிங் டைம் 7:00 இருக்கும். வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் தான் எந்திரிச்சிருந்தேன். அப்படியே ரிலாக்ஸா என்னோட வேலையெல்லாம் பொறுமையா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூடியூப் சேனல் நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நெறைய பேர் சொல்றீங்க. ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியால இருப்பீங்க. என்கிட்ட நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஷார்ட்ஸ்ல என்னால எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண முடியாது. கமெண்ட்லயுமே என்னால டீட்டெயிலா எல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது இல்லையா? சரி லாங் வீடியோல சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இந்த சண்டே ரொட்டீன் வேலைய பார்த்துட்டு அப்படியே உங்க கூட என்னோட யூடியூப் ஜர்னிய ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் கிடைச்சிரும்னு நெனைக்கிறேன். நான் என்னோட யூடியூப் சேனல ஜனவரி 1, 2026 தான் ரீஸ்டார்ட் பண்ணேன். ஆமா, ஆல்ரெடி இந்த சேனல் நான் 2020லயே ஓப்பன் பண்ணிட்டேன். அப்ப ஓப்பன் பண்ணி எனக்கு இந்த அளவு நாலேட்ஜ் இல்ல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அப்பவுமே அந்த சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இருந்தாலுமே நம்ம கன்டென்ட் மேக் பண்றோம் இல்லையா? நமக்கு கான்ஸ்டன்ட்டா ஒரு பிரஷர் இருந்துட்டே இருக்கும். கன்டென்ட் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி அந்த டைம்ல எனக்கு அந்த பிரஷர் இருந்துட்டே இருந்தது. அந்த பிரஷர் எனக்கு பிடிக்கல. அப்படியே எக்ஸ்கியூஸ் இருப்போம் இல்லையா? இன்னைக்கு வீடியோ நாளைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம்னு அப்படியே தள்ளி போயிட்டே இருந்து கடைசியில வீடியோ போடுறதே ஒரு பாயிண்ட்ல ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் என் கூட இருக்கிற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வெல் விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. "நீ அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண இல்லையா? நீ அதுல வீடியோ போட்டுட்டே இருந்திருக்கலாம். நீ தான் ஸ்டாப் பண்ணிட்ட" அப்படிங்கிற மாதிரி. அப்படியே போச்சு. நானும் அத பெருசா எடுத்துக்கல. ஆமா, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா பிரெக்னன்ட் ஆனேன். என் பையன் பொறந்தான். அதுக்கப்புறமா வீடு ஷிஃப்ட் ஆனோம். திருப்பி பிரெக்னன்ட் ஆனேன். பொண்ணு பொறந்தா. அப்படியே கொஞ்சம் பிஸியாவே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எத நோக்கி போயிட்டு இருக்கோம்? அப்படிங்கிற மாரி எனக்கே ஒரு கொஸ்டின். நான் இந்த சேனல் ஓப்பன் பண்றதுக்கான முக்கியமான காரணமே 3 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மெமரீஸ். நம்ம என்னதான் வீடியோ, ஃபோட்டோஸ்ன்னு மொபைல்ல எடுத்து வச்சாலுமே, அது ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆயிருது. ஆனா YouTubeல நம்ம வீடியோவா அப்லோட் பண்றப்போ, அது என்னைக்குமே YouTubeல இருக்கும். நம்ம எப்ப போய் பார்க்கணும்னாலும் அந்த ஸ்வீட் மெமரீஸ எடுத்து பார்த்துக்கலாம். 2வது விஷயம், எனக்கு கிடைக்கிற மரியாதை அது என்னோடதா இருக்கணும். என் ஹஸ்பண்ட் இருக்கிறப்ப கிடைக்கிற மரியாதை, இல்லாதப்ப அந்த மரியாதை இருக்காது. அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்ல. எனக்கு ஒரு இடத்துல மரியாதை கிடைக்கிறதுனா, அது என்னோட மரியாதையா இருக்கணும். எனக்கான மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். 3வது பாயிண்ட் எர்னிங்ஸ். நம்ம ஒரு ரூ. 10 சம்பாரிச்சாலும், நம்மளால ஏர்ன் பண்ண முடியுதுங்கிற கான்ஃபிடன்ஸ் குடுக்குற தைரியம் யாருனாலயுமே குடுக்க முடியாது. நம்ம எப்படிதான் நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்தாலும், அது அப் ஆகலாம், டவுன் ஆகலாம். இப்படியே நம்ம சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அத வளர்த்துக்கணும். நம்மளோட டேலண்ட்ட இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, அது எப்பவுமே நமக்கு கை குடுக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் யூடியூப் சேனல் எப்ப இருந்தாலும் எனக்கு நான் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு கை குடுக்கும் அப்படின்னு. அப்படிதான் என் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ்ல மானிடைசேஷன் ஆச்சு. என்னோட சக்சஸ்க்கு பின்னாடி நான் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ, அத பத்தி இன் டெப்த்தா கத்துக்கிட்டேன். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி வாய்ஸ் ஓவர் குடுக்கணும், நம்ம என்ன மாரி கன்டென்ட் குடுக்க போறோம், நம்ம என்ன மாரி ஸ்பீச் குடுக்க போறோம்னு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிட்டேன். எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி செட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹஸ்பண்ட்ட ஷேர் பண்ணேன். அவர் என்கிட்ட நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டாரு. "நீ என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ண போற?" அப்படின்னு நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் என்கிட்ட இனிஷியலா சொன்னது என்னன்னா, "குழந்தைங்க ஃபேஸ் காட்டாத, முடிஞ்ச அளவு உன் ஃபேஸ் காட்டாம போடு" அப்படிங்கிற மாதிரி. நமக்கு அப்ரூவல் வேணும் இல்லையா? சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து அவர்கிட்ட காட்டுனேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அவர் அப்ரிசியேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நான் கன்டினியூஸா ஒரு 15 வீடியோஸ் எடுத்தேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே ஷார்ட்ஸ் தான். ஒவ்வொரு ஷார்ட்ஸும் எடுக்க எடுக்க ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்தது. நெறைய விஷயம் ஒவ்வொரு இடத்துலயும் நான் கத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஃபைனலா ஜனவரி 1 அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். நான் வீடியோ போட்ட அதுக்கப்புறம் தான் என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஈவன் எங்க அம்மாவுக்கு கூட நான் சொல்லல. அவங்களும் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு. அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா நான் அவங்ககிட்ட இனிஷியலா எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்க வீடியோ போட்ட அப்புறம் தான் அத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அம்மாவ தான் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னுமே மோட்டிவேஷனோட என்னோட வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணேன். எப்பவும் போல நான் என்ன கன்டென்ட் போடப் போறேன், என்னோட கன்டென்ட் இதுதான் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட கன்சிஸ்டன்சியா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். இதுல முக்கியமான கஷ்டமான விஷயம் என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா நமக்கு எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் போகும். ஆனா டெய்லியுமே நான் எப்படி சாப்பிடுறேனோ, குளிக்கிறேனோ அதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் மைண்ட் அளவுல நல்லா ஃபிக்ஸ் ஆயிட்டேன்.
எனக்கு இன்னைக்கு கன்டென்ட் இருக்கு அப்டின்னா, நான் 2, 3 வீடியோ கூட கன்டினியூஸா எடுத்துட்டு, அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன்டென்ட் குடுப்பேன். இல்லன்னா டெய்லி ஒரு வீடியோ எடுத்து அத எடிட் பண்ணி போடுவேன். இந்த மாரி என்னால எப்படி பண்ண முடியுமோ, அந்த மாரி பண்ணி டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டுருக்கேன். ஒரு சில வீடியோக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்போம். ஆனா, அது சரியா போயிருக்காது. ஒரு சில வீடியோ எப்பவும் ஜஸ்ட் நார்மலா எடுத்து போடுவோம். ஆனா, அது நல்ல ரீச் இருக்கும். இத வந்து நம்ம பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனா, நம்ம கான்ஃபிடென்ட்ட விடாம கன்சிஸ்டன்சியோட அந்த வீடியோ போட்டுட்டே இருக்கணும். அதுதான் இதுல பெரிய விஷயமே. யூடியூப பொறுத்தவரைக்கும், நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, பொறுமையா அதுக்காக ஒரு 1 மந்த் கூட டைம் எடுத்து நல்லா ப்ரீ பிளான் பண்ணி உங்க சேனல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். மாசத்துல 25 நாள் வேலைக்கு போணும்னா, நம்ம போய் தான் ஆகணும். அந்த இடத்துல நம்ம எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் யூடியூப்லயும். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குற மாரி தான். ஆனா வீட்ல இருந்து வேலை பார்க்குறோம். டெய்லி ஒரு வீடியோ போடணும்னா, நீங்க கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். நீங்க அதுல ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் எடுத்தாலும், உங்க உழைப்பு தான் பேக்ல போயிரும். நெறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, வீடியோ எப்படி எடுக்குறீங்க? எப்படி எடிட் பண்றீங்க? எப்படி வாய்ஸ் குடுக்குறீங்க? அப்படின்னு. இதுக்குன்னே டெடிகேட்டடா யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. நீங்க அத பார்த்து நெறைய நோட்ஸ் எடுத்து கத்துக்கோங்க. நான் சொல்றதால மட்டும் உங்களால அத பிக்கப் பண்ணி வந்துரவே முடியாது. நெறைய கத்துக்கோங்க. நெறைய டிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க்கும் கூட சேர்ந்து போடுறப்போ கண்டிப்பா சக்சஸ் தான். வீடியோ டைட்டில்லயே பார்த்திருப்பீங்க மேஜிக் மசாலான்னு. அந்த மேஜிக் மசாலா இன்னைக்கு ரெடி பண்ணணும். அதுக்கான பிரிப்பரேஷன் ஒர்க் தான் காலையில பார்த்தேன். நெறைய பேருக்கு இந்த மசாலா தெரியும். ஒரு சிலருக்கு தெரியாது. வீட்லயே குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதுதான் நான் என்ன மெத்தட்ல ரெடி பண்றேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால தான். அம்மா தான் எனக்கு எப்பவுமே ரெடி பண்ணி குடுப்பாங்க. இந்த டைம் அவங்க உடம்பு முடியல அப்படின்னு சொன்னதால நான் தான் ரெடி பண்ணிக்க போறேன். எப்படியும் எனக்கு இந்த ஒன் டைம் இந்த மசாலா ரெடி பண்ணேன்னா 8 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் எனக்கு சரியா போயிரும் தான் நினைக்கிறேன். காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு குட்டீஸ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கிச்சனை கிளீன் பண்ணிட்டு டிஃபன் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்ல ஹஸ்பண்ட்க்கு மட்டன் பிடிக்காது, சிக்கன் தான் பிடிக்கும். சரி அப்படியே இருந்தா எப்படின்னு மந்த்லி ஒன்ஸ் ஆவது மட்டன் எடுத்துருவேன். அன்னைக்கு அப்படிதான் மட்டனும் ஈரலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப் எடுத்துட்டு அப்படியே கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. கூடவே ஒயிட் ரைஸ், ரசம், பாயில்டு எக், தயிர் பச்சடின்னு இதெல்லாமே பண்ணியிருந்தேன். மட்டன் கிரேவி எனக்கு சூப்பரா வந்திருந்தது. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டன் சாப்பிட மாட்டாரு. ஆனா அவரே விரும்பி சாப்பிட்டாரு. இவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் குரலி வித்த காட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வேணான்னு சொல்லிடக்கூடாது, சாப்பிடணும், மட்டன் எப்படியாவது பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலி அவுட்புட் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக வந்திருந்தது. நல்லா திருப்தியாக சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 3 o'clock போல் அந்த மேஜிக் மசாலா பொடி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு மாடியில் காஞ்சிட்டு இருந்த வத்தல், மல்லி, பெருங்காயம்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஸ்டவ்வில் 2 பக்கம் 2 அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் கண்டிப்பாக அடிகனமாக இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த 100 கிராம் 200 கிராம்லாம் பாக்கெட்ல கரெக்டா மெஷர்மெண்ட்டோட இருந்துட்டா பிரச்சனை இல்ல. இதெல்லாம் பாருங்களேன் 100 கிராம் 200 கிராம்னு கரெக்டா இருந்தது. அது அப்படியே போட்டாச்சு. ஒரு சிலது 50 கிராம் தேவைப்படும். அந்த மாதிரி 50 கிராம் பாக்கெட்டே இருக்காது. 100 கிராம் வாங்கி அதில் 50 கிராம் மெஷர் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. அதான் கொஞ்சம் பெரிய டாஸ்கா இருந்தது. இந்த மேஜிக் மசால் பொடிக்கு தேவையான திங்ஸும் அதோட மெஷர்மெண்ட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஏன் நான் மேஜிக் மசால் பொடி அப்படின்னு சொல்றேன்னா, இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஒரு சிலர் எல்லா மசால் பொடியுமே தனியா அரைச்சு வச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போடுவாங்க. ஆனா எல்லாத்தையுமே போட்டு இப்படி நம்ம ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அரைக்கிறப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்பூன் இதுல இருந்து எடுத்து போட்டா போதும். ஒரு சிலர் எல்லாத்தையுமே தனித்தனியா வறுத்து அந்த குழம்பு பண்ற டைம்க்கு அரைச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, வறுத்தரைச்சு வச்சாலும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பண்றப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், டைமும் சேவ் ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பொருளையுமே வறுத்துட்டு நான் கீழே பேப்பர் விரிச்சு வச்சிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு ஆற வச்சுதான் எடுத்துட்டு போகணும். பருப்பு ஐட்டம்ஸ், அரிசி மட்டும் லைட்டா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். மல்லி இது வறுத்தது, பக்கத்துல இருக்கிறது வறுக்காதது. பார்த்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு எடுத்துட்டு போகணும். எதையுமே அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு பொடி கசப்பாயிரும். வறுத்த எல்லா பொடியுமே இந்த மாதிரி கீழே பேப்பர் விரிச்சு ஃபுல்லா இந்த மாதிரி பரவலா போட்டிங்கன்னா ஈஸியா ஆறிரும். வத்தல் மட்டும் லைட்டா ஹீட் ஆகுற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தரக்கூடாது. சிலர் வத்தல் நல்லா காஞ்சிட்டா வறுக்கவே மாட்டாங்க. டைரக்டா அப்படியே கூட அரைக்க எடுத்துட்டு போயிருவாங்க. நான் லைட்டா ஹீட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இந்த மசால் பொடி கெட்டு போகாம புழு வைக்காம இருக்கணும்னா லைட்டா லாஸ்டா ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதையுமே சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப ஆறுன எல்லா பொருளையுமே ஒரு வாளிக்குள்ள போட்டுடுறேன். எக்ஸப்ஷன் வத்தலை தவிர மத்த எல்லாத்தையுமே வாளியில போட்டுட்டேன்.
கண்டிப்பா ஹீட்டா இருக்கிறப்ப எந்த பொருளையுமே உள்ள போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. வத்தல்ல ஃபைனலா வறுத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் காம்பு எடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டே வத்தல்ல காம்பு எடுத்துட்டோம்னா, நெடி ஜாஸ்தியா வரும். நம்மளால சுத்தமா உட்காரவே முடியாது. அதனால அரைக்க போறதுக்கு முன்னாடி வத்தல்ல காம்பு எடுத்துட்டு போங்க. நான் அப்படியே வத்தலோட விதைலாம் இருந்தது இல்லையா? அதையுமே உள்ள தனியா சேர்த்துட்டேன். இந்த வேலைலாம் முடிச்சதுக்கு அப்புறமா குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கள அவங்க அப்பாவ பார்த்துக்க சொல்லி அவங்கலாம் ஒரு ரூம்குள்ள சொல்லிட்டு அப்படியே வீட்டையே கம்ப்ளீட்டா கூட்டி அள்ளிட்டேன். வத்தல் விதைலாம் அங்கங்க தெரிச்சிருந்தது. குழந்தைங்க எடுத்து வாயில வச்சுருவாங்க இல்லையா? அதனால. டோட்டலா எனக்கு 2 ஹார்ஸ் டைம் எடுத்தது. ஆனா, இன்னைக்கு இந்த வேலைய முடிச்சுட்டா ஒரு 1 இயர்க்கு பிரச்சனை இல்ல. வத்தல் மட்டும் இந்த மாரி தனியா ஒரு பிளாஸ்டிக் பேக்ல எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே வாளிக்குள்ள வைக்க முடியாது இல்லையா? அதனால இது தனியா, அது தனியா எடுத்து ஒரு கட்டப்பையில வச்சு மறக்காம நீங்க ரைஸ் மில் போனீங்கன்னா, ஒரு கர்ச்சீஃபும் கையோட எடுத்துட்டு போயிருங்க. இந்த வேலை முடிச்சோனவே இத அரைச்சிரணும். வீட்ல குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லிட்டு, நானே பக்கத்துல தான் ரைஸ் மில் இருந்தது. அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். அவங்க வத்தல மட்டும் நல்லா இடிச்சுட்டாங்க இந்த மாதிரி. இப்ப எங்க ஏரியா சைட்லாம் அரைச்சோம்னா, மசால் பொடி அரைச்சோன்னா ஹீட்டா இருக்கும். அத நாங்க தான் ஃபுல்லா காய வச்சு மறுபடியும் வாளில எடுத்து போடணும். ஆனா இங்க அவங்களே எல்லாமே பண்ணி வாளில போட்டு குடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போனதும் வாளிய ஓப்பன் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வாளியே ரொம்ப ஹீட்டா தான் இருந்தது. வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலையா வாளிய தான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். இன்னைக்கு டே ஃபுல்லா நெறைய வேலை இருந்ததால ரொம்ப டயர்டா இருந்தது. பசங்களையும் வெளியிலே கூட்டு போல. சரி வெளியில கூட்டிட்டு போயிட்டு டின்னர் அப்படியே வெளியில சாப்பிடலாம் அப்படின்னு தான் வெளியில கிளம்பியிருந்தோம். வீடியோக்கு கீழ ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆள் 3 தடவை ஹைப் குடுக்கலாம். மறக்காம ஹைப் குடுத்துருங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹோப் உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி இன்னொரு லாங் வீடியோல மீட் பண்ணலாம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய்.